என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பனின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். அது மட்டுமல்ல, இன்று இந்த தேய்பிறை அஷ்டமியினுடைய இரவுக்குள் இப்படி இந்த கருப்பனின் உடல் அனலாக எரிவதற்கு காரணமாக இருந்த உன் வாழ்க்கையின் துரோகிகளை நான் ஒழித்து கட்டப் போகின்றேன். இன்று இரவுக்குள் நான் ஒரு விஷயத்தை நடத்துவதாக உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன். அது என்ன விஷயம் என்று உனக்கு அப்பன் சொல்லத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு மனம் பதற்றமடைந்து விடுகின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நிற்கின்றாய். எவ்வளவுதான் கஷ்டங்களை நீ கடந்து வந்தாலும் இந்த துரோகத்தினுடைய உச்சம் என்பது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த துரோகிகளுக்கு நாம் என்ன தண்டனை கொடுக்க போகிறோம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ என்னுடைய அன்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைப்பதை நான் பேசுகிறேன் என்றால் அந்த நொடியே நீ புரிந்து கொள்ள வேண்டும், உனக்கும் எனக்கும் இடையில் எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கிறது என்று. எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை, நீ உன்னை சார்ந்து நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் நமக்கு தேவையானது இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டம் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை, நீ மனதிற்குள் வேதனை கொண்டது எல்லாம் தீர்ந்து விட்டது. இப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எதற்காக கிடைத்திருக்கிறது என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் முழுமையாக இருக்கின்றதல்லவா? என் பிள்ளையே, இந்த நேரத்தில் எல்லாம் நீ என்ன நினைத்து உன் வாழ்க்கையை ஆரம்பித்தாய் என்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளை, யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கைக்கானதாக இருக்க வேண்டும். நீ யோசித்த ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைத்திருக்க வேண்டும். ஆனால் என் குழந்தை, நீயோ இத்தனை சோதனைகளையும் இத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து இந்த ஒரு நிலைக்கு வந்துவிட்ட பிறகும் கூட உன்னை விரட்டாமல் துரத்தி அடித்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகம்தான் உன் அப்பனின் உடல் இன்று அனலாக எரிவதற்கு காரணமாக இருக்கின்றது. நான் நினைத்திருந்தால் என்றோ இவர்களை ஒழித்து கட்டி இருக்க முடியும். ஆனால் இவர்களுக்கென்று நான் கொடுத்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நான் நினைத்தது என்னுடைய தவறு. என்னுடைய எண்ணங்களை இவர்கள் பொய்யாக்கி விட்டார்கள். எல்லோருக்குமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு என்ன என்று நான் முடிவெடுப்பேன். இவர்களுக்கு அதுபோன்று நான் கொடுத்த இந்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. தேவையில்லாத விஷயங்களை செய்து தேவையில்லாத விஷயங்களுக்காக இவர்கள் வேண்டும் என்றே வாழ்க்கையில் தவறுகளை செய்து பிரச்சனைகளை இழுத்து கொண்டார்கள். இதற்கு மேலும் நாம் என்னதான் செய்ய போகிறோமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, நான் உனக்காக உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த நன்மையை பற்றி சொல்கின்றேன். பதற்றப்படாதே. வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்கள் உன்னை சுற்றி சுற்றி வருகிறதே என்று சொல்லி வருத்தப்படாதே. எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறும். எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு நல்ல திருப்பத்தை கொண்டு வரும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதில் உன் கருப்பனினுடைய ஆசிகள் உனக்கு நிச்சயமாக இருக்கும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்தை கண்டும் மனமுடைந்து போய்விடக்கூடாது. எல்லாவற்றிலும் நான் உனக்கு முன் நிற்கிறேன்.
உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் உன்னை என்ன செய்யும் என்று நினைத்து எதையும் அவ்வளவு சாதாரணமாக நீ விட்டு விடாதே. சுற்றி வருகின்ற இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளினால் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா? ஆனால் அதற்கெல்லாம் ஒருபோதும் உன் அப்பன் கருப்பன் இடம் கொடுக்க மாட்டான் என்பதனை இனிமேல் நிச்சயமாக இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எல்லோருக்குமே ஒரு நிலை என்ற ஒன்று உண்டு. தான் நினைப்பது போல தன் வாழ்க்கை இருக்கும் என்று எண்ணிவிட முடியாது. சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்களுக்கான கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். அவர்களுக்கு வரக்கூடிய நிலையை அவர்கள் கண்டு நிச்சயமாக வேதனைப்படத்தான் வேண்டும். இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் நினைத்து விட்டேன் என்றால் இந்த கருப்பனின் ஆட்டம் அவர்களுக்கு நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதைத்தான் இன்று நான் செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதை நான் செய்ய நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எக்காரணம் கொண்டும் வருத்தப்படாதே. கருப்பன் ஒரு விஷயத்தில் எடுத்திருக்கின்ற முடிவு நிச்சயமாக உனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டாயானால் உன்னோடு நான் தருகின்ற எல்லாமுமே இனி உன்னை நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இனிமேலும் இந்த கருப்பன் துணை நிற்கின்ற இல்லத்தில் எந்த வகையிலும் கண்ணீர் என்ற ஒன்று வீணாக கூடாது. நீ தேவைக்கு அழுவதும் தேவையில்லாத மனிதர்களுக்காக அழுவதும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பது இன்றாவது உன் நினைவிற்கு வர வேண்டும். எதற்காக நாம் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தெய்வம் நம்மை வாழ வைக்கிறது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வா. அப்பன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை காயப்படுத்தியவர்களை நான் விட்டு விடுவதில்லை. யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதனால் இவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல், நடக்கின்ற அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை உணர்ந்து தெளிவாக முன்னேறி கொண்டிரு. என்றும் இந்த கருப்பன் உனக்கு மனநிறைவை கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கருப்பனினுடைய அருளினால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் ஒளிந்து உனக்கு நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. யாரால் நமக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தாய் அல்லவா? இந்த கருப்பனால் அது நடக்கும் என்ற உத்திரவாதத்தினை இன்று உனக்கு தருகின்றேன். இன்று இரவுக்குள் துரோகமே இல்லாத ஒரு நிலை, உன்னை சுற்றி வந்த அந்த துரோகத்தினுடைய அழிவு என்று இவை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்படி நாட்டத்தை காண உனக்குத்தான் கொடுத்து வைத்திருக்கின்றது. இது நடப்பதை இன்று கண்டு நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையதான் போகின்றாய். நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். கருப்பனின் வாழ்க்கையை உனக்காக சமர்ப்பிக்கின்றேன். நீ நல்ல நிலையை எட்டும் வரை அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். நமக்கு துணைக்கு இருக்கின்ற அப்பனை நீ வைத்து கொண்டு வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையில் பயந்தாய் என்றால் அது உன் அப்பனுக்கு அவமானம் என்பதனை நினைவில் கொண்டு யாரையும் கண்டு பயப்படாமல் முன்னேறி கொண்டே இரு. நான் உன்னை நல்வழிப்படுத்தாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கிறான் என்பது உன் நினைவில் இருந்து கொண்டிருந்தாலே போதும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.